இப்போ மாநில அமைச்சர்கள் வந்து மீட்பு பணி குறிப்பாக நேற்று கூட வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கள ஆய்வில் ஈடுபட்டிருக்காரு. 4 மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே நோய் தொற்று பரவக்கூடிய சூழலில் அவர் இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டது, நடைபயிற்சி மேற்கொண்டது நீங்கள் அதாவதுங்க, நான் தான் சொன்னேன், வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே பல துறைகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்க வேண்டும். அதுவும் இதில் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இப்படியே முக்கிய துறைகள் இந்த கனமழை பொழிகின்றது, புயல் வருகின்ற பொழுது எந்தெந்த துறையின் மூலமாக மக்களுக்கு உதவி செய்ய முடியும், எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படுகிறது, அதை ஆய்வு செய்து ஆலோசனை அரசு அதிகாரிகளுக்கு வழங்கியிருந்தால் முழுமையாக செய்வாங்க. இங்கே இருக்கிற அரசு செயலற்ற அரசாங்கம் இருக்குது, பொம்மை முதலமைச்சராக இருக்காரு. இவருக்கு எதுவும் தெரியுதா தெரியல, எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருப்பார். இப்போ அண்மையில் தானே 3/2/2023 அன்று சென்னையில் மிக்ஜாம் புயல் நடந்ததில்லை, அதை உதாரணமாக எடுத்துகிட்டு கூட செஞ்சுருக்கணும். இல்லை, எதுவுமே செய்யலையே. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி இரவு நினைக்கிறேன், அப்போ தான் பேட்டி கொடுக்குறாரு, சீஃப் செக்ரட்டரி கொடுக்குறாரு. அங்கங்கே இருக்கிற தண்ணீரை ராட்சச மின் மோட்டாரை NLC நிறுவனத்திலிருந்து நாங்கள் பெற்று இனிதான் அந்த பணி செய்யும் சொல்கிறார். அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியுதுல்ல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 1400 மின் மோட்டார்கள் எங்கெங்கெல்லாம் அதிக தண்ணீர் தேங்கி இருக்கிறது, எவ்வளவு மின் குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டாரை வைத்தால் அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும் என்று கண்டறிந்து அதற்கு தக்கவாறு நாங்கள் நடவடிக்கை எடுத்த காரணத்தினால உடனுக்குடன் தண்ணீரை நாங்கள் வெளியேற்றினோம். மக்களுக்கு உடனுக்குடன் உதவிகளை செஞ்சோம், மருத்துவ உதவி செஞ்சோம், அது மாதிரி உணவு கொடுத்தோம். மின்சாரத்தெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது மின்சாரம்லாம் தாழ்வான பகுதியில் இருந்து டிரான்ஸ்ஃபர்லாம் அதெல்லாம் உயரமாக கொண்டு போயிட்டோம். அது மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஃபீஸ் கேரி அதெல்லாம் முக்கியமாக எதெல்லாம் மக்களுக்கு வந்து அபாயகரமாக இருக்குதோ அதையெல்லாம் உயரமான இடத்துல நாங்கள் வச்சோம். இப்போ அந்த பிரச்சனை கூட கிடையாது. சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான வீதிகளில் அதிமுக ஆட்சி இருக்கிற போது பூமிக்கு அடியில் கேபிள் பதிச்சிட்டோம். இன்னும் எளிதாக இருந்தது. உடனடியாக 1.5 நாள் நாங்கள் மின்சாரத்தை கொடுத்தோம். 3 நாள் 4 நாள் கூட மின்சாரம் கொடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். ஆனால் நாங்கள் இருக்கின்ற பொழுது இப்படி பேரிடர் வருகின்ற பொழுது இந்த பணியெல்லாம் செய்யலை. இதில் மக்கள் பாதிக்கிறார் என்று திட்டமிட்டு இனி எதிர்காலத்தில் பேரிடர் காலம் வருகின்ற பொழுது மழை வெள்ளம் அதிகமாக பெறுகின்ற பொழுது இந்த மின்தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் பூமிக்கடியில் நாங்கள்லாம் அந்த கேபிளை பதிச்சு மக்களுக்கு உரிய நேரத்தில் மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சு வச்சோம். இவ்வளவு செஞ்சு கூட பண்ணல. அது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 6 லட்சம் மரம் சாஞ்சுது. கடுமையான புயல் காற்று 6 லட்சம் மரங்கள் மட்டும் சாஞ்சது. பல மின்கம்பங்கள் சாஞ்சது. ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் கூட மக்கள் படுகின்ற துன்ப அதிலிருந்து மீட்பதற்காக உணவு கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், எல்லா உதவி செஞ்சோம். அங்கங்கே இருக்கின்ற மக்களை அங்கங்கே இருக்கிற முகாமில் தங்க வச்சோம். எல்லா அமைச்சர்களும் பிரித்து விட்டு அங்கேயே அமைச்சர்கள் முகாமிட்டு மலையிலே நனைந்து கொண்டு தண்ணீரிலே சென்று உதவிகளை வழங்கினோம். இப்போ நான் தூத்துக்குடிக்கு போயிருக்கேன், எந்த மந்திரியும் இல்லை. நான் தான் முத உள்ளே போனேன். அங்கேயே பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்த்தா 2 நாட்கள் முகாமிட்டு அமைச்சர் இருக்கான்னு சொல்கிறாங்க. எந்த அமைச்சரும் வரலினாங்க. நான் ஊடகத்தில் வேலை பார்த்துட்டு இப்படி தான் திறந்த வெளியில் தான் மக்கள்கிட்ட கேட்டேன், ஏதாவது அமைச்சர்கள் வந்தாங்களா, அதிகாரி யாருமே வரலைங்க அப்படின்னு மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆக இந்த அரசு செயலற்ற அரசாக காட்சியளிக்கின்றது. மக்கள் படுகின்ற துன்பங்கள் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இது கண்டிக்கத்தக்கது, மிகுந்த வேதனை அளிக்கிறது.